MA 25C07 பேப்பர் யூனிட் 1 நீங்க இப்ப ரிவைஸ் பண்றீங்க இன்டர்னல் அசஸ்மெண்ட் எக்ஸாம்க்காக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரா டாபிக்ல கிளாஸ் 1 ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா வெக்டார் ஸ்பேஸ். ஸோ இந்த கண்டென்ட் வெக்டார் ஸ்பேஸ்னா நமக்கு மேக்ஸிமம் தியரி தான் நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஃபர்ஸ்ட் வெக்டார் ஸ்பேஸ் டெஃபினிஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் நமக்கு தெரியணும். வெக்டார் ஸ்பேஸ் மொத்தம் 8 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அது என்னென்ன கண்டிஷன்ஸ்? 2 ஆப்ரேஷன் இருக்கும் பிளஸ் டாட். பிளஸ்ஸை பொறுத்து 4 ஆப்ரேஷன், டாட்டை பொறுத்து 4 ஆப்ரேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்போம். எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கும், செக் பண்ணி பார்த்தா நல்லது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒருவேளை பாலினாமியல்ஸ் கொடுக்குறாங்க, பாலினாமியல்ஸ் வெக்டார் ஸ்பேஸாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான செகண்ட் ப்ராப்ளம். தேர்டு சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸ் பேட்டர்னில் வெக்டார் ஸ்பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணலாமா செக் பண்ணுறதுக்கான தேர்ட் ப்ராப்ளம். 4 and 5 பார்த்தீங்கன்னா ஏதாவது கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபோர்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மேட்ரிசஸ் பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம வெக்டார் ஸ்பேஸ் கண்டிஷனை செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஃபோர்த் ப்ராப்ளம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஃபிஃப்த் ப்ராப்ளம் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா அந்த கண்டிஷன் வைஸ் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ப்ராப்ளம் எதுவுமே எல்லாமே வரும் இல்லை இந்த மாடல் தான் வருங்கிறதெல்லாம் கிடையாது. வெக்டார் ஸ்பேஸ் டெஃபினிஷன் தெரிஞ்சிட்டா போதும், என்னென்ன கண்டிஷன்ஸ் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இந்த 4 ப்ராப்ளம் நமக்கு எக்ஸாம்பிளாக இருக்கும். பாலினாமியல், சீக்வன்ஸ், மேட்ரிசஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இந்த 4 பேட்டர்னை ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ரீட் பண்ணாலே போதும். இந்த கண்டென்ட் ஈஸியான கண்டென்ட்டு. 8 கண்டிஷன் எழுதணும். கண்டிஷன் வைஸ் கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அந்த இடத்துல அப்ளை பண்ணால் சாட்டிஸ்ஃபை ஆகுதா வெரிஃபை ஆகுதான்னு மட்டும்தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்செப்ட் வைஸ் வெக்டார் ஸ்பேஸ் ரொம்ப ஈஸியான, ஓரளவு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு கூட நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியிற கண்டென்ட் தான். ட்ரை பண்ணுங்கள். கிளாஸ் 1 டாப்பிக்காக நீங்கள் MA 25C07 பேப்பரில் இந்த கண்டென்ட்டை இன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒவ்வொரு கண்டென்ட் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூனிட் 1 ஈஸியாக ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு டாபிக் நமக்கு வெக்டார் ஸ்பேஸ் கண்டிஷன்ஸ் அண்ட் டெஃபினிஷன் மட்டும்தான். இந்த பிடிஎஃபோட லிங்க் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோஸ் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. MA 25C07 பேப்பரில் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 இந்த 2 டாப்பிக்கும் எப்படிலாம் ஷார்ட்டாக மெயின் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கலாம், இது எல்லாமே கவர் பண்ணலை. மெயின் கண்டென்ட்டாக என்னென்ன கண்டென்ட் எல்லாம் தேவை, எதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நமக்கு ஈஸியாக ஐடியா கிடைக்குங்கிறது மட்டும்தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.